இன்றைக்கி நம்ம எதை பார்க்க போகிறோம்னா புளிப்பு சுவை கொண்ட மாங்காய் இதை பற்றி தாங்க வாங்க பார்க்க போகிறோம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை மோட் ஷாப்பிங். இந்த பை மோட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டுக்கு தேவையான கிராசரி ஐட்டம், மளிகை பொருட்கள், எலக்ட்ரானிக் ஐட்டம், வீட்டுக்கு என்னென்ன தேவைப்படுதோ அத்தனை ஐட்டமும் இந்த பை மோட்டில் நமக்கு கிடைக்கிது. ஓகேவா? நமக்கு தேவையான இது இப்போ அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாதிரி நம்ம அதில் போய்ட்டு வாங்கிட்டு இருக்கோம்னா, அதோட இந்த பை மோட் ஆப்பில் பார்த்திங்கன்னா நமக்கு இன்னும் ரொம்ப கம்மியான ப்ரைஸில் நமக்கு எல்லா பொருளும் கிடைக்கிது. ஓகேவா? அந்த மற்ற ஆப்பை கம்பேர் பண்ணும்போது இந்த பை மோட் ஷாப்பிங்கில் ரொம்ப 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 கம்மியாக நமக்கு விலை குறைவாக எல்லா பொருளும் கிடைக்கிது. அதனால் அது நம்ம யூஸ் பண்ணி பார்த்தா தான் நமக்கு அது தெரியும். அது பார்த்தோன்னா ஆப்பிள் ஸ்டோருக்கு, ஆப்பிள் மொபைலுக்கு தனி ஸ்டோர் அப்ளிகேஷனும் இருக்குது. ஆண்ட்ராய்டு மொபைலுக்கும் தனி அப்ளிகேஷன் இருக்குது. ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மாங்காய் பார்ப்போம். இந்த சீசன் எப்போயுமே பார்த்தோன்னா சித்திரை மாதம், மே மாதம், ஜூன் மாதத்தில் தான் மாங்காய் நம்ம பார்ப்போம். இது நவம்பர் மந்த்து பார்த்தோன்னா எங்கேயுமே சீசன் கிடையாது மாங்காய். ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா இயற்கையாக சீசன் கிடையாது, செயற்கையாக மாங்காய் வர வைக்கலாம். அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். இன்றைக்கி வீடியோ எடுக்க டேட்டு பார்த்திங்கன்னா 25 நவம்பர், ஓகேவா, 2024. இதனால் வீடியோ எடுத்தாங்க பாருங்கள். மாங்காய் மரத்தில் பாதி அறுத்துட்டாங்க. ஓகே, மிச்சம் இருக்கிறது இது அறுக்காமல் இருக்குது மாங்காய். தோட்டம் ஃபுல்லுமே அப்படி தான் இருக்குது. எல்லாம் மாமரம் கிளாய் வெயிட்டாக இருக்கிறதுனால அங்கங்கே முட்டு கொடுத்து நிப்பாட்டியிருக்காங்க. மாங்காய் நல்லா கொத்தாக காய்ச்சிருக்கு. இது என்னென்னா மருந்து கட்டி செயற்கையாக வளர்க்கும் முறை இது. அது அதிக இடத்துல இதை பண்ண மாட்டாங்க. ஒரு சிலர் நல்லா தெரிஞ்சவங்க மட்டும்தான் இது மாதிரி பண்ணுவாங்க. பாருங்கள், தோப்பு ஃபுல்லாகவே மாங்காய் இருக்குது. அப்படியே வாங்க லைனாகவே காட்டுறேன். பாருங்கள், மரத்தோட அந்த கிளாய் வெயிட்டாக இருக்கிறதுனால அங்கங்கே குச்சி நெட்டு இது பண்ணியிருக்காங்க. இந்த மாங்காய் செடியோட கிளாய் உடஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லுது. ஒவ்வொரு மாங்காய் நல்லா சைஸாக பெருசாக தாங்க இருக்குது. தோப்பு ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்குது. நல்லா பெரிய மாங்காவாக இருக்குது. இங்கே பாருங்கள், கலர் வைஸும் நல்லா இருக்குது. மேலே தொங்குதுலேருந்து சூப்பராக இருக்குது. ஏன்னா இந்த சீசனில் எங்கேயுமே மாங்காய் கிடையாது. அது இல்லாமல் இது சீசன் இல்லாமல் விளையுது. செயற்கை முறையில். இயற்கையாக மாங்காய் வெளியே தான் பார்த்துருக்கோம். செயற்கை முறைன்னா இது மாதிரி அந்த டைம் இப்போ சித்திரை மாதம், மே, ஜூன் அந்த இதில் தான் நம்ம மாங்காய் விளைச்சலே பார்க்க முடியும். மற்ற டைமெல்லாம் பார்க்க முடியாது. இப்படி தோட்டம் ஃபுல்லாகவே காட்டுறோம் பாருங்கள். இது இந்த டைமில் மாங்காய் இல்லாதப்போ செயற்கை முறையில் இந்த மாங்காய் விளைவிச்சா விற்கும்போது நல்ல ரேட்டு. ஓகே, கொஞ்சம் அதோடய காப்பு கம்மியாக இருந்தால் கூட சரி, மாங்காய் விளைச்சல் கம்மியாக இருந்தால் கூட சரி, இருக்கிறதே வச்சுட்டு நல்ல ரேட்டுக்கு நல்லா விற்கலாம். ஃபுல்லாகவே கொத்தாக பாருங்கள் எப்படி தொங்கிட்டு இருக்கு மாங்காய். தோப்பு ஃபுல்லாகவே அது தான் இருக்குது. இந்த சைடும் பார்த்தோம்னா ஒரு குறையாமல் ஒரு 100 மாஞ்செடிக்கு மேலே இருக்குது. இந்த 100 மாஞ்செடிக்கு மேலேயும் நல்ல மாங்காய், நல்லா கொத்தாக ஒவ்வொரு சைஸும் நல்லா பார்த்திங்கன்னா நல்லா பெரிய சைஸ் எடுத்துக்கிட்டாவே அந்த மாங்காய்லாம் பார்த்திங்கன்னா குறையாமல் 1/2 கிலோ 3/4 கிலோ முடியும் வரும். அந்தளவுக்கு பெரிய சைஸாக இருக்குது. இங்கே பாருங்கள், இது ஒரு பெரிய மாங்காய். அது இல்லாமல் ஒரு சிலதெல்லாம் பழுத்து கீழே விழுந்துருக்கு. அது முன்னாடி இது பண்ண காய்ச்ச மாங்காய், அதோட வெயிட்டு தாங்காமல். மரம் ஃபுல்லாக கொத்தாக பாருங்கள் இந்தளவுக்கு மாங்காய் தொங்கிட்டு இருக்குன்ட்டு. ஃபுல்லாக அறுத்தா நல்லா ஒரு 4-5 டன்னுக்கு மேலே தான் மாங்காய் வருங்க. அந்தளவுக்கு நல்லா விளைச்சல். அதுக்கு இந்த டைம்லேருந்து பார்த்தோன்னா மருந்து கட்டி வளர்த்துறாங்கன்னா மெயினாக தண்ணி தாங்க இம்பார்ட்டன்ட். ஃபுல்லாக தண்ணி எவ்வளோ அதிக தண்ணி நம்ம யூஸ் பண்ணுறோமோ, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் செடிக்கு நல்லா பெரிய காவாய் மாதிரி இது பண்ணி எடுத்துவிட்டு தண்ணி கட்டி வளர்ப்பாங்க. இது வெரி இம்பார்ட்டன்ட். டைம்லேருந்து தண்ணி ரொம்ப அதிகமாக கட்டணும். மருந்து வச்சு கட்டுறோம். மாங்காய் செடியிலேருந்து மாங்காய் இது பண்ணோம்னா ஏன்னா செடி செத்து போயிடும். அந்தளவுக்கு எஃபெக்ட் அந்த மருந்துங்களுக்கு. அதனால தான் பாருங்கள் எந்தளவுக்கு மாங்காய் விளைச்சி காஞ்சிருக்குன்னு அப்படியே தெரியும். ஜூம் பண்ணி கூட காட்டுறோம் பாருங்கள் எந்தளவுக்கு தெரியுதுன்ட்டு. நான் பக்கத்தில் இருக்கிற ஹைட்டாக இருக்குதான் பக்கத்தில் காட்ட முடியாதுன்ட்டு ஜூம் பண்ணி காட்டுறேன். கீழே தொங்கிட்டுருக்கு. அதோட வெயிட்டு தாங்க முடியாமல் தான் குச்சி அங்கங்கே நெட்டு வச்சுருக்காங்க. இதோட வெயிட்டு டவுன் இதாகிறதுக்காக.
இல்லை பாருங்கள், அந்த இலையெல்லாம் இந்த குச்சியெல்லாம் நிடாமல் இருந்தால் இங்கே உள்ளே இருக்கிற மாங்காய் கிட்டத்தட்ட பார்த்தோன்னா இதிலே ஒரு 50 100 மாங்காய் முடியும் இருக்குது. இந்த இதுக்குள்ளே அந்த கிளாய்க்குள்ளே இதெல்லாம் உடஞ்சி விழுந்துடும். அதுக்காக இது பண்ணியிருக்கோம். சுற்றி மாங்காய் தான், ஒரு 100 மாஞ்செடிக்கு மேலே இருக்கும். இந்த 100 மாஞ்செடியும் நல்ல காப்பு காய்ச்சி இருக்குது, நல்ல விளைச்சல் வந்திருக்கு. 2 வருஷம் விளைஞ்சால் கூட இந்த விளைச்சல் எடுக்க முடியாது. அது இல்லாமல் இந்த ரேட்டுக்கும் கிடைக்காது. இந்த டைமெல்லாம் பார்த்தோன்னா விளைச்சல் இல்லாப்போ தான் மாங்காய் பயங்கரமான ரேட்டு இருக்கும். அந்த ரேட்டுக்கு தான் நல்லா மாட்டியிருக்கு. இதை அறுத்து மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போகும்போது தான் எவ்வளோ ரேட்டு என்னன்னு தெரியும் பார்ப்போம். அதான் ரேட்டை பொறுத்து தான் அறுப்பாங்க. சில நாள் கம்மியாக இருக்கும்போது அறுக்க மாட்டாங்க, ஒரு நாள் மார்க்கெட்டு ஏறும், அந்த டைம் அறுப்பாங்க. பாருங்கள், அப்படியே மரத்தடியிலலாம் இப்போ மாங்கெல்லாம் கீழெல்லாம் விழுந்துருக்கு படுத்து. அந்தளவுக்கு நல்ல ஸ்டேஜ் நல்லா வளர்ந்துருக்கு, நல்லா சூப்பராக இருக்குது. அது அன்னைக்கு மார்க்கெட் ரேட் என்னென்னு பார்த்துட்டு தான் அதுக்கு தகுந்த மாங்காய். ஏன்னா இது தனியாக இருக்கிறதுனால அதிகமாக கிடைக்காது இல்லை. அதனால் இந்த அளவுக்கு விளைச்சல் பெருசாக இருக்கோ அதை மட்டும் எடுத்துகிட்டு போவாங்க. விளைச்சல் அதுக்கு தகுந்த மாதிரி ரேட்டுக்கு தகுந்த மாதிரி விற்று லாபம் பார்ப்பாங்க. இது செயற்கையாக விவசாயம் செய்யும் முறை மாங்காயில். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.